நம்மை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை விசாரித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, ஆலோசனை தந்து அதிசயமான இந்த 2021 வருஷத்துல 1வது மாதத்தில் 31வது நாள் வரையிலும் நம்மை நடத்தினவர். அவருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் நம்மை அவர் ஜீவனோடு கூட வைத்திருப்பாரானால் 334 நாட்களை கடக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நான் உங்களோடு கூட பேசுகிறதான தேவனுடைய வார்த்தைகள், தேவனுக்கு தருகிறதான செய்திகள் என்ன என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு போதித்து எனக்கு கற்றுத் தருகிறதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. அதாவது தேவன் என்னை உருவாக்குகிறார், தேவன் என்னை உருப்படுத்துகிறார். தேவன் இன்னும் என்னுடைய குறைகளை, குற்றங்களை, தவறுதல்களை, நான் தப்பி இருக்கிறதான ஸ்தானங்களை எனக்கு சுட்டி காண்பித்து என்னை நடத்துகிற அந்த காரியங்கள் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறபடினாலே தேவன் அந்த காரியங்களை உங்களுக்கும் சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறதுனாலே இந்த காரியங்களை நான் உங்களோடு கூட வாரம் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இந்த காரியங்களை கேட்டு தேவநாமம் மகிமைப்படும்படியாக நம் ஒவ்வொருவரும் இன்னும் கர்த்தரை கிட்டி சேர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக, நமக்கு கற்றுத்தரும்படியாக, நம்மோடு கூட பேசும்படியாக 1 கொரிந்தியருக்கு எழுதினதான 1வது நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இப்படியாக எந்த மனுஷனும் உங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, அவருடைய கிருபையினால் நீதிமான்களாய் மாற்றப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது 5 விதமான ஊழியங்கள் உண்டு. அந்த 5 விதமான ஊழியங்கள் பிரதானமான ஊழியங்கள். அதாவது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், அடுத்தது சுவிசேஷகர்கள், போதகர்கள், இப்படி 5 விதமான ஊழியங்கள் பிரதானமான ஊழியங்கள். அதை தவிர்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்ற அவருடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவர் ஊழியம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதுமே நான் இப்பொழுது இந்த நாட்களில் அதிகமாய் நான் சொல்லுகிறதான ஒரே ஒரு வார்த்தை, வசனம் என்ன என்று சொன்னால், மத்திய எழுதுகிறதான சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்கள் 18, 19, 20வது வசனங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற, நாம் எல்லாரும் வெளியிலே கடந்து சென்றே நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெள்ளிக்கிழமையில 28ஆம் தேதி போய தினத்தன்று அந்த காரியத்தை குறித்து நான் பேசத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தார். அந்த காரியங்கள் யூடியூப்ல இருக்கிறது, விருப்பமானவர்கள் பார்க்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட என்ன கற்றுத் தருகிறார் என்பதை குறித்து. அப்ப இந்த கடைசி நாட்களில் வாழ்வதான நானும் எங்களுக்கு இந்த காரியங்களை அதிகமாய் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த செய்தியை எடுத்தது ஒரு வாரத்துக்கு முன்பதாக, கடந்த திங்கட்கிழமை இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்து அதுக்கு பின்புதான் இன்னும் நிறைய செய்திகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த செய்திக்கு ஏற்ற பிரகாரமாய் நேற்றைய தினத்திலே ஒரு நாளும் நான் ஆன்லைன்ல நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். கேட்கலாம், நீயும் படிச்சு என்ன பண்றது அப்படின்னு. வேதம் சொல்லுது, கற்றதே கைமண்ணளவு, கல்லாதது உலக அளவு. அது உலக அறிவு மாத்திரமல்ல, இது கடல், இது பொக்கிஷம். கர்த்தருடைய வார்த்தைகள் அன்றாடம் நம்மோடு கூட இடைப்படுகிறதா இருக்கிறது. இந்த ஒரே ஒரு வேதாகமம் தான் 2000 வருஷங்களா பிரசங்கிக்கப்படுகிறது. இது திருத்தி எழுதுனது கிடையாது, மாற்றி எழுதுனது கிடையாது, அதுல புத்தகங்களை குறைச்சது கிடையாது, சேர்த்தது கிடையாது. ஒரே புத்தகம் 2000 வருஷங்களா பிரசங்கிக்கப்படுகிறதுனா அதற்குரிய மகத்துவமே வேறு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மகத்துவத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன் என்பதாக. எனவே கொடுத்ததான தேவன் என்ன சொல்லுகிறார், நாங்கள் அவருடைய ரகசியத்தின் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். அதாவது தேவனுடைய ரகசியங்கள் நம்மிடத்திலே புதிந்திருக்கிறது. தேவநாமம் மகிமைப்படும்படியாக சொல்லுகிறேன். கடந்த வருஷத்தின் 31ஆம் தேதி, அதாவது புதிய வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் சொன்ன அநேக காரியங்களை என்னுடைய கண்கள் பார்க்க, என்னுடைய காதுகள் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்காக நான் பெரிய தீர்க்கதரிசி சொல்ல வரல. கர்த்தர் யாரை கொண்டு பேசுவார்,
கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும். அப்ப பேசுகிறதான அநேக காரியங்களை கர்த்தர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, இப்பொழுது இருக்கிறதான இந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில மறுபடியுமாய் டெங்குவும் தலை தூக்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க தெரியாது. போனோன்னு டெங்குனா என்னன்னு கொண்டு போனாலும் பிசிஆர் எடுத்துட்டு 2 நாளைக்கு பிறகு ரிசல்ட்ஸ் வந்த பிறகுதான் அடுத்த காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்பதான் எத்தனை பேர் மறுத்து போவாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நானும் நீங்களும் எந்த ஒரு வியாதி வருத்தங்களும் இல்லாதபடி கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அப்பேற்பட்டதான தேவனுக்கு நாங்கள் உக்ரானக்காரர்களாக, இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஸ்டுவர்ட், அதாவது கணக்கொப்பி வைக்கிறவர்களாய், அவருடைய கணக்குக்கு பாத்திரவான்களாய், அவர் வரும் பொழுது அவர் நம்மை நம்பி கொடுத்த வேலைகளை, அவர் நம்மை நம்பி கொடுத்ததான காரியங்களுக்கு கணக்கொப்பி வைக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சர்வதேசி சொன்னது போல வரும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? கணக்கொப்பி வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த கணக்கொப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 8வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? தேவனிடத்தில் கேட்டதை, தேவனிடத்தில் கேட்டதான இயேசு கிறிஸ்துவையே என்ன செய்றாங்களா? என்ன செய்றாங்க? கொல்ல தேடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை கொல்ல தேடி கடைசியில கொன்னுட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் இப்பேற்பட்டதான இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த நிலைமை என்றால், அவருடைய உக்ரானக்காரர்களாகி, அவருடைய வேலைக்காரர்களாகி, அவருடைய விட்டு சென்றதான பணியை தொடர்ந்து செய்கிறதான நமக்கு என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் யோவானை தவிர மற்ற 11 பேரையும் எப்படி பண்ணாங்க? இயற்கையான மரணம் ஒருவருக்குமே கிடையாது, செயற்கையான மரணம். எல்லாரையும் கொன்னாங்க. கிறிஸ்துவுக்கா எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஆனால் மரித்தது நிமித்தமாய் தான் அவருடைய பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 12 அப்போஸ்தலர்கள், 24 மூப்பர்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர்களை குறித்து எழுதப்பட்டதற்கும் சொல்லப்பட்டதற்கும் ஒரே ஒரு காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் உண்மையான உக்ரானக்காரர்களாக இருந்தார். தேவனுடைய ரகசியம் அவரிடத்தில் இருந்தது. தேவனுடைய ரகசியம் அவரிடத்தில் இருந்ததினால்தான் யோவான் கடைசி நாட்களிலே சம்பவிக்க போவது, அதாவது இனிமேல் நடக்க போவதான காரியங்களை 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் நமக்கு எழுதி பரிசுத்த வேதாகமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? அவரிடத்திலே தேவனுடைய ரகசியம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை கொல்ல தேடினால் கண்டிப்பாய் நம்மையும் கொல்ல தேடுவார்கள். தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் பேசினார் இல்லைன்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. மழுப்பிட்டு ஆட்களை சமாதானப்படுத்திட்டு ஆட்களுக்கு ஏற்ற விதமான பிரசங்கங்களை பேசிட்டு ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. இது தவறு, இப்படிதான் இருக்கணும், ஆண்டவர் இப்படிதான் எதிர்பார்க்கிறார், வேதம் இதைதான் சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது நமக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், கொலை செய்வார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே போல 8வது அதிகாரம் 29வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, என்னை அனுப்பினவன் என்னோடு கூட இருக்கிறார். நானும் நீங்கள் சொல்ல வேண்டியதான காரியம், என்னை ரட்சித்தவர், என்னை மீட்டுக் கொண்டவர், தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே என்னை முன்குறித்தவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் என்ன செய்ய வேண்டியவனாய் இருக்கிறேன்? அவர் விரும்புகிறதை நான் செய்கிறது நிமித்தமாய் ஒரு நாளும் நான் தனியே இருக்கிறது கிடையாது. கர்த்தத்தின் பிள்ளைக்கு தாய் இறங்காமல் போனாலும் கர்த்தர் நமக்கு இறங்காமல் இருக்க மாட்டார். எப்பொழுது நம்மை விசாரிக்கிறவரா, எப்பொழுது நம்மை பார்க்கிறவரா, எப்பொழுது நம் மீது கரிசனை உள்ளவர் தேவனாய் இருக்கிறார். எனவே நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவோ, தேவனை ஆராதிக்கவோ, தேவனுக்கு பிரியமாய் இருக்கவோ நாங்கள் யாருக்கும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கும் நாங்க பயந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் மாம்சத்தை கொள்கிறவர்களுக்கு பயப்படாமல்
உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்கள் பயப்படாமல் உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் கொள்ளுகிறவர்கள் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் தான் நம்முடைய நியாயாதிபதி. அவர் தான் நம்மை நியாயம் தீர்க்கிறவர். அவர் தான் நமக்காய் ஜீவன் கொடுத்தவர். அவர் தான் நமக்காய் மறுபடியுமாய் வரப்போகிறவர். அவர் தான் நம்மை உருமாற்றி அழைத்து செல்ல போகிறவர். எனவே அவருக்கு பிரியமாய் மாத்திரம் நாங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில தேவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருந்தார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலும் அவரோடு கூட இருந்தார். ஊழியத்தின் நடுப்பகுதியிலும் அவரோடு கூட இருந்தார். அவர் ஊழியத்தின் முடிவிலும் கூட இருந்தார் என்பதற்கு ஆதாரங்கள் வேதத்திலே உண்டு. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். யோவான் ஸ்நானகன் யோர்தானிலே ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வர்றார். அப்பதான் அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு பின்புதான் ஒருவர் வருவார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கு கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார். யோவான் ஸ்நானகனிடத்தில் சொல்றேன், என்ன ஞானஸ்தானம் கொடுங்க. அது சொல்றாரு, நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் பொழுது நான் எப்படி உமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறதுக்கு எனக்கு இடம் கொடு. தேவனுடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதுக்கு யாரும் தடையாய் வராதபடிக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியவனாய் இருக்கிறோம். அது யாரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், வேலைத்தளத்தில் இருக்கிற அதிகாரிகளா இருக்கலாம், நம்முடைய சிநேகங்களா இருக்கலாம், நம்முடைய உறவுகளா இருக்கலாம். யாரா இருந்தாலும் பரலோகத்திற்கு போவதற்கு தடையா இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. மாற்று கருத்தை கிடையாது. அவர்களை விட்டு வெளியே வா அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. மாறுபாடான சந்ததியை விட்டு வெளியிலே வரும்படியாய் அழைத்தவர் நம்மை அழைத்து வந்து இந்த நாள் வரையிலும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்த ஊழியத்தின் ஆரம்பத்தின் நாட்களிலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 12:28 நாங்கள் வாசிக்கிறோம். யோவான் 12:28 பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபம் பண்றார், ஆண்டவரே என் நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் எதை செய்தாலும், என்னுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் சம்பவித்தாலும், என்னுடைய வாழ்க்கையில நான் உமக்காய் என்ன பிரயாசப்பட்டாலும், அத்தனை பிரயாசங்களிலும் அத்தனை காரியங்களிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்கிறார். அப்ப அவர் சொன்னதான காரியம் என்ன? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன். அப்ப என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய போக்கிலே, நம்முடைய வரத்திலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்பதான் எஜமானுடைய வேலையை சரியாய் செய்கிறவர்களாக இருப்போம். மூன்றாவதா ஊழியத்தின் கடைசி பகுதியில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம். அவர் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மறுரூபமலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்பட போகிறதையும் மறிக்க போகிறதையும், அவர் நிந்தைகளை அவமானங்களை தன் மீது சுமந்து கொள்ள போகிறதையும், எனக்காய் எங்களுக்காய் எங்கள் மீது வர வேண்டியதன் ஆக்கினை தீர்ப்பை அவர் மீது சுமந்து கொண்டு பாட அனுபவித்து அவமானப்பட்டு நிந்தைகளுக்கு நேராய் கடந்து சென்று சிலுவையிலே மறிக்க போகிறதை அவர் ஆவியிலே உணர்ந்தவனாய் தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது 2 பேர் வந்து தேற்றாங்க. யாரு? 2 பேர் வந்து தேற்றாங்க மறுரூபமலையில். யாரு தேற்றது? சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கும் பிப்ரவரி மாசத்துல. யார் வந்து தேற்றது? எலியாவும்
மோசே. எலியாவும் மோசையும் வந்து தேற்றாங்க, தைரியமா இருங்க, ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டாம், ஆண்டவர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி உங்களை ஜெயம் கொண்டவராய் இருப்பார் சொல்லி தேற்றாங்க. இந்த காட்சியை யார் பார்க்கிறது? யோவானும் பேதுருவும் யாக்கோபும் பார்த்து, பேதுரு அந்த ஆண்டவரை சொன்ன, ஆண்டவரே நாங்க இனிமேல் கீழே போக வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க 3 பேரும் நாங்க 4 பேரும் இங்கேயே செட்டில் ஆயிடுவோம். உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரத்தை போட்டு நாங்களும் எங்கேயாவது ஓரத்துல இங்கே தங்கிடுவோம். இனிமேல் கீழே போய் பாடுபட வேண்டிய அவசியம் கிடையாது, பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, இதே இடத்துல நாங்க செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாக போ சாத்தான். யாரை பார்த்து சொல்றாரு? ஐடியா கொடுத்தவர், ஆலோசனை கொடுத்தவர். இங்கேயே இருந்துருவோம், இந்த மகிமையான ஸ்தானத்திலேயே, தேவ பிரசன்னத்திலேயே எலியாவோடு மோசையோடு நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னவரை பார்த்து சொல்லுகிறார், பின்னால போ சாத்தான். தேவனுடைய சித்தத்திற்கு எதிராய் வர வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்கிறதற்கு தேவனுக்கு உண்மையாய் உண்மையான உக்ரானக்காரர்களாய் உண்மையான ஸ்டூவர்ட்ஸா இருக்கிறதற்கு யார் தடையாய் வந்தாலும், அது சிநேகிக்கிறவனாய் இருந்தாலும், நாம் என்ன செய்ய வேண்டியவனாய் இருக்கிறோம்? அது தேவ சித்தத்துக்கு புறமானதாக இருக்குமானால், விரோதமாக இருக்குமானால் அவர்களை திட்ட வேண்டிய இடத்துல திட்டி, வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் வச்சிருக்கோம். ஆண்டவர் தான் செய்யணும். எல்லாம் ஆண்டவர் அவர்கிட்ட தான் கேட்டார். பேதுருட்ட வந்து கேட்டார், பேதுருவே நீ நேசிக்கிறார், அப்ப இந்த ஆனந்தம் மெயின் அப்படின்னா வரி கொடுக்கணும். யார்கிட்டையும் சொல்லல, யூதாசிட்ட வாங்கி கொடுத்துருக்கலாம். யூதாசிட்ட தான் பணம் இருந்தது, அது வாங்கி கொடுக்காத. அப்படி பேதுருவிடத்துல சொன்னா, நீ போய் வலைய போடு, தூண்டில போடு, அகப்படுற மீனை வாயை திறந்து போற, அதுக்குள்ள ஒரு காசு இருக்கும், அந்த காசு எடுத்து உனக்கு எனக்கு வரி கட்டு. எல்லாமே அவருடைய பர்சனல் வேலை எல்லாம் செய்தது யாரு? இந்த பேதுரு தான். ஆனாலும் கூட பேதுரு தேவ சித்தத்துக்கு விரோதமாய் வந்த பொழுது அவனை திட்டினான். பேதுரு சொல்ற, ஆண்டவரே நீர் கால்களை கழுவ கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்ற, காலை கழுவுனா உனக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படின்னா ஆண்டவரே எனக்கு தலையும் சேர்த்து கழுவு. காலை கழுவுனால எப்போ பேர்பட்டதான உறவுகள் பேதுருவோடு கூட, ஆனாலும் அந்த உறவு தேவனோடு கூட இருக்கிற அந்த உக்ரானத்துவத்துக்கு தடையாய் வரக்கூடாது. ஆண்டவர் கேட்ட, ஆமா இல்லையா, அங்கேயே இருந்துடலாம், நாம ஏன் சிலுவைக்கு போகணும்னு சொல்லி நினைச்சு மறுரூபமனையில இருந்திருந்தா இன்னைக்கு நானும் நம்முடைய நிலைமை என்னவாய் இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா? பரலோகத்தில் நமக்கு ஒரு இடமுண்டா இருக்குமா? தேவன் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். பாடுகள் இருந்தது, அவமானங்கள் இருந்தது, நிந்தைகள் இருந்தது, மரணம் இருந்தது. எல்லாவற்றையும் எனக்காய் எங்களுக்காய் பிதாவுடைய சித்தம் செய்யும்படியாய் தன்னை உண்மையான ஊழியக்காரனாய் உக்ரானக்காரனாய் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்மையாய் தன்னை உதாரண புருஷனாய் நிறுத்தியிருக்கிறார். அவரை பார்த்து நானும் நீங்களும் வாழ வேண்டியவர்களாக, அவருடைய பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுச்சு. மத்தேயு 24வது அதிகாரம் 45வது வசனம், ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவை? ஆண்டவர் கேட்கிறார், ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யார்? 46வது வசனத்தில் அதற்கு பதிலே ஆண்டவர் சொல்றாரு, எஜமான் வரும் பொழுது, மத்தேயு 24:46, எஜமான் வரும் பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். ஆண்டவர் வரும் பொழுது, அது எப்போ வருவார் யாருக்குமே தெரியாது. அவர் வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு போகத்தக்கதாக அந்த பூமியில சரியாய் ஜனங்களை நடத்துகிற, ஜனங்களை விசாரிக்கிற, ஜனங்களுக்கு போதிக்கிற, ஜனங்களை நல்வழிப்படுத்துகிற ஊழியக்காரனை கர்த்தர் அப்படியாய் சொல்லுகிறார். எஜமான் வரும் பொழுது, மணவாளன் வரும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடுவானத்திலே வெளிப்படும் பொழுதே அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், அவருடைய வருகையை உணர்ந்தவர்களாய், அவருடைய வருகையிலே உருமாற்றப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட தகுதி உள்ளவர்களாய்
மாற்றப்படபடியாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் தான் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியர். மத்திய 7வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் 20, 21, 22 நம்புறேன். பிதாவே பிதாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்துக்கு வரமாட்டான். மாறா பிதாவினுடைய சித்தம் செய்கிறவன் எவனோ அவனே பரலோகத்துக்கு வரும். பிதாவே பிதாவே சொல்லிட்டு தான் ஒண்ணு நடக்காது. எல்லாருமே ஜெபம் பண்றாங்க. நாங்க ஜெபம் பண்றோம். கத்தோலிக்கர்கள் ஜெபிக்கிறார்கள், இந்துக்கள் ஜெபிக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் ஜெபிக்கிறார்கள், பௌத்தர்கள் ஜெபிக்கிறார்கள், ஏனைய மதத்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். எல்லாமே ஜெபம் பண்றாங்க. ஆனா நாம் நீங்கள் பண்ணுகிற ஜெபம் வித்தியாசமானது. அவர்கள் தெய்வமில்லாத தெய்வங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிற தேவனோடு கூட நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அவரோட கூட பேசுகிறோம், அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப நானும் நீங்கள் சொல்றது அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறதை நானும் நீங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஷணம் கொடுத்து இதை நம்பி ஆண்டவர் ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறார், உங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப ஏற்ற வேலையில இந்த நாளில உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டியவனாய் இருக்கிற கர்த்தர் எனக்கு கொடுக்கிற காரியத்தை அவரிடத்துல வாங்கி உங்களுக்கு கொடுக்கிறவனாய் இருக்கிற கொடுத்து தேவன் வரும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, எஜமான் வரும் பொழுது எஜமானுடைய வருகையிலே அவரை சந்திக்க, அவரை பார்க்க, அவரோடு கூட இடைப்பட, அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட தகுதி உள்ளவனாய் மாற்றுகிற ஊழியக்காரன் தான் பாக்கியவான். எல்லா ஊழியக்காரனும் பாக்கியவான் கிடையாது. எல்லா ஊழியக்காரனும் கிடையாது. அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மத்திய 24வது அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே, அதுக்கு 3வது வசனத்தை கேட்கிறாங்க சீஷர்கள், ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? எடுத்து வாசிக்கலாம். 24 பிரதி உத்தரமாக இதுதான் முதலாவது அடையாளம். பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம், கொள்ளை நோய், பஞ்சம், யுத்தம், யுத்தத்தின் செய்திகள், சூரியன் கருப்பாகிறது, சந்திரன் சிவப்பாகிறது, கடல்ல தண்ணி எல்லாம் ரத்தமாகிறது, இதெல்லாம் அடுத்த அடையாளங்கள். ஆனா முதலாவது அடையாளம் என்ன? ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன அடையாளம் என்ன? நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. யார் வஞ்சிக்கிறது? என்ன யார் வஞ்சிக்கிறது? பிசாசு ஏவலை வஞ்சித்தான், அது அதோட முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு யார் வஞ்சிக்கிறது? நம்முடைய உறவுகள், நம்ம நேசிக்கிறோம். இந்த உறவுகளினாலே, நேசங்களினாலே, சிநேகங்களினாலே, உலக பொருட்களினாலே நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த காரியங்கள் நம்மை வஞ்சித்து தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது. அப்ப இப்பேற்பட்ட வஞ்சகமான அந்த உலகத்திலே, பொல்லாத உலகத்திலே, மாறுபாடான அந்த உலகத்திலே எஜமான் வரும் பொழுது, மணவாளன் வரும் பொழுது அவருக்கு இந்த சபையை ஆயத்தப்படுத்தி, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகையில அவருடைய சத்தத்தை கேட்டு ஒரே கணப்பொழுதிலே மறுரூபமாகி அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படும்படியாய் விசாரிக்கிற ஊழியக்காரன் தான் உத்தமமானவன் என்பதாய் வேதம் சொல்லும். அவன் தான் பாக்கியம். அப்ப அவனோடு கூட, அதாவது சபையோடு கூட, உங்களோடு கூட நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், என்னோடு கூட நீங்களும் தேவனை தரிசிக்க வேண்டுமானால், வைத்த வேலையை, கொடுத்த வேலையை சரியாய் நானும் நீங்களும் செய்ய வேண்டியவனாயிருக்கு. அதான் செய்துட்டு இருக்கிறேன், நீங்கள் அதான் செய்துட்டு சேர்ந்து செய்துட்டு. ஏனென்று சொன்னால் ஆண்டவரை நாங்கள் எல்லாருமாய் தரிசிக்க வேண்டும். கொலோசியர் 1வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது. கொலோசியர் 1வது அதிகாரம் 25வது வசனம், ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறது. 26வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை நான் சரியாய் செய்ய வேண்டும்.
எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. கேஷுவல் லீவ், annual லீவ், sick லீவ், ஷார்ட் லீவ் இருக்குது இல்ல, பெர்மனன்ட் ஸ்டாஃப். அப்ப உங்க இஷ்டப்படி சிக் லீவ் எடுத்துட்டீங்க, கேஷுவல் லீவ் எடுத்தாச்சு, annual லீவ் எடுத்தாச்சு, தேவையில்லாம ஷார்ட் லீவ் எடுத்து முடிஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு லீவே கிடையாது. இப்போ நீங்க போனா உங்களுக்கு என்ன நடக்கும்? லீவ் போனா என்ன நடக்கும்? சேலரியில் வெட்டுவாங்க, நோ பே. அப்ப நோ பே, அதாவது எல்லா லீவையும் நாங்க எடுத்து முடிச்சுட்டு வீணாய் விரைவு செஞ்சுட்டு தேவைக்கு வைத்தில்லாதபடி இல்லையா, தலைவலி வந்தாலும் லீவ் எடுக்கிறது, கால் வலி வந்தாலும் லீவ் எடுக்கிறது, மழை பெஞ்சாலும் லீவ் எடுக்கிறது, வெயில் அடிச்சாலும் லீவ் அடிக்கிறது, பக்கத்து வீட்டில் யாராவது என்ன சரி ஆயினாலும் லீவ் எடுக்கிறது. அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. எடுத்தெடுத்த எல்லா லீவையும் முடிச்சுட்டு இப்ப நமக்கு என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. இப்ப எனக்கு லீவ் தேவை, கண்டிப்பா எனக்கு இன்னைக்கு நான் லீவ் தேவை. என்ன செய்யணும்? லீவ் எடுத்தா. அப்ப லீவ் எடுக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகுது? ஏன் என்னுடைய வேலைகள் லீவ் எல்லாம் வீணா எடுத்து, அப்ப அப்படி எடுத்து இருக்கிறது நிமித்தமாய் நமக்கு நோ பே போனதுக்கு யார் காரணம்? எனக்கு சம்பளம் வேணா யாரு காரணம்? ஆண்டவர் காரணமா இல்லாட்டி நான் காரணமா? நான் தான் காரணம். வருஷத்துக்கு கொடுத்திருக்கிறதை நாங்க சரியாய் திட்டம் பண்ணி பிளான் பண்ணி இதுக்கு இன்னைக்கு இதுக்கு இன்னைக்கு இதுக்கு இன்னைக்கு இதுக்கு தேவையில்லை, இதுக்கு போனா போதும், இதுக்கு போட்டி பரவாயில்லன்னு சொல்லி நாம சரியாய் திட்டம் பண்ணி நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒழுங்குபடுத்தி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியாய் செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பிரியப்படுவார். அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். உதாரணமா சொல்லுங்க, சுதாகரை குடும்ப தலைவனாய் வைத்திருக்கிறார். சௌரி ஜெசிக்கு கணவனாக, சத்யாவுக்கு தகப்பனாக, அம்மாவுக்கு மருமகனாக வச்சிருக்கிறார். அப்ப அவர் அந்த மருமகனுடைய ஸ்தானத்திலே இந்த மருமகனுக்குரிய வேலைகளை, கணவனுக்குரிய ஸ்தானத்தில் இந்த கணவனுக்குரிய கர்மங்களை, மகளுக்கு தகப்பனாய் இருந்து செய்ய வேண்டியதான காரியங்களை அவர் செய்யும் பொழுதுதான் அவருடைய ஸ்தானத்தை, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் சரியாய் நிறைவேற்றுகிறார். அப்படி இல்லைன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில குறை உள்ளவராய் அவர் நினைக்கலாம் நான் எல்லாம் சரியா செய்றேன், நான் நினைக்கலாம் நான் எல்லாம் சரியா செய்றேன், பிரசங்கம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஊழியத்துக்கு அங்க போறேன், இங்க வரேன். ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த அந்த வேலையை சரியாய் நான் செய்யவில்லை என்று சொன்னால் நான் என்னுடைய வேலையிலே நான் குறைவுபட்டவனாய் காணப்படுகிறேன். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், ஆதி காலங்களுக்கு தலைமுறைகளுக்கு மறைவாய் இருந்தது, இப்பொழுதோ அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாக தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அந்த வேலை என்ன? வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள். ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரு, ஈசாக்கை ஆசீர்வதித்தாரு, யாக்கோபை ஆசீர்வதித்தாரு, தானியேலை ஆசீர்வதித்தாரு, தாவீதை ஆசீர்வதித்தாரு, யோசேப்பை ஆசீர்வதித்தாரு. இப்படியே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு சொல்லாதபடி, ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு உங்களுக்கு தான், இது வேற யாருக்குமே கிடையாது. ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்கிறது? ஒரு ஆளுக்கு பசியா இருக்குது, பசியா இருக்கும் பொழுது சாப்பாடு கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா டெய்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இப்ப நம்ம அந்த ஆளை பார்த்து என்ன செய்யணும்? அந்த சாப்பாடை சம்பாதிக்கிறது அல்லது சாப்பாடை தேடிக் கொள்கிறதுக்கு வழியை நாங்கள் சொல்லணும். பசிக்கு மீனை கொடுக்காதபடி எப்படி மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவருடைய தேவையும் சந்திக்கப்படும். அவருடைய அந்த கையில் பிரயாசத்தின் நிமித்தமாய் அவருடைய குடும்பத்தின் தேவையும் சந்திக்கப்படும். அதன் நிமித்தமாய் இன்னும் அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படும். அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகம், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன என்பதை நான் இனம் கண்டு அந்த வேலையை நான் சரியாய் செய்யும் பொழுதுதான் தேவனுக்கு முன்பதாய் நான் சரியான உற்றானக்காரனாய் இருக்கும். தகப்பனுக்குரிய வேலையை செய்யும், பிள்ளைக்குரிய வேலையை செய்யும், தாய்க்குரிய வேலையை செய்யும், மாமியாருக்குரிய வேலையை செய்யணும், மருமகளுக்குரிய வேலையை செய்யும், ஆசிரியருக்குரிய வேலையை செய்யும், நிறுத்து கொடுக்கிறவரோட வேலையை செய்யும். அந்த நிர்ணயம் சரியா இருக்கும். நீங்க கூடி குறைச்சி நிறுத்துறதுனால, கூடி கொடுக்கறதுனால உங்களுக்கு சாமம் வாங்குற உங்களுக்கு கூட பணம் கொடுக்க போறதும் கிடையாது,
குறைச்சல் இருக்கிறதுனால யோனி முன்னால எனக்கு இவ்வளவு லாபம் வந்துருச்சுன்னு சொல்லி உங்களோட எஜமான் அதிகமாய் கொடுக்க போறதும் கிடையாது. சரியான நுழைக்க நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் உத்தியோகத்தை சரியாய் செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். அப்பதான் தேவனுக்கு உண்மைதாய் உண்மையான உண்மையானக்காரர்களாக இருக்கும். தேவன் வந்து கேட்கும் பொழுது நாங்கள் சரியாய் கணக்கு போயிட்டோம். இப்ப எல்லா இடத்துல இந்தியாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துருக்கு. ஏன்? டொனேஷன். அதனால நாம ஒண்ணு கொடுக்க தேவை. எது வருதோ அதுல நாம அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கும். ஆண்டவரே சொல்றாரு, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும். நமக்கு வருமானம் வருதா, ஆசீர்வாதம் வருதா, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கும் பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய். அதனால ஆண்டவர் என்னை ஒரு உத்தியோகனாய் ஒரு வேலையை கொடுத்து வைத்திருந்தால் அந்த வேலையை உண்மையாய் உத்தமமாய் தேவன் சொல்லுகிற பிரகாரம் செய்யும். சொல்லுங்க, இப்ப யாராவது ஒரு வேலை செய்யற போது நீங்க பக்கத்து கம்பெனி சொன்னபடி வேலை செய்வீங்களா, உங்க கம்பெனி சொல்றபடி வேலை செய்வீங்க? ஹேமாஸ்ல வேலை செய்யறாரு யாரோட எஸ்டம், அவர் ஹேமாஸ் சொல்றபடி வேலை செய்வாரா? அப்படி இல்லைன்னு சொன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் சொல்றபடி வேலை செய்வாரா? அவங்க தான் டார்கெட் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க தான் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, அவங்க தான் போறதுக்கு தேவையான அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றபடி தான் கேட்கணும். அதே போல எனக்கு யார் உத்தியோகம் கொடுத்திருக்கிறாங்களோ, யாருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாக இருக்கிறேன், அவர்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாய், அதாவது கேட்கும் பொழுது வேற முடிக்காதபடி கேட்கும் பொழுது ஆண்டவரே நீ என்ன செஞ்ச அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவரே நான் இதை செய்தேன் இதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லத்தக்கதாய் நான் சரியான விதத்திலே உத்தியோகத்தை செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். நீ செய்யும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம் 7, 8, 9, 9வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்தின் 7வது வசனம் தொடங்கி, ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான காரணக்கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுப்பான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியனை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்த்து பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி நான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன், தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒருவன் இந்த சுபாவங்கள், இந்த தன்மைகள், இந்த குணாதிசயங்கள் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வீட்டில் வாட்சி பாருங்க. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7 தொடங்கி 9 வசனம் வரை. அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்த்து பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமா இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிற பிரகாரம் நானும் நீங்களும் செய்ய வேண்டியவர்களாயிருக்கும். தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் நானும் நீங்களும் செய்ய வேண்டியவர்களாயிருக்கும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், நம்மிடத்திலே பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பொக்கிஷங்களை கொண்டு நாம் ஆண்டவர் வரும் பொழுது நாங்கள் சம்பாதித்தவர்களாய், ஆண்டவர் கொடுத்ததை பிரயோகப்படுத்தினவர்களாய், அவர் வரும் பொழுது அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். 3வது வானவன் சொன்னது போல ஒருவன் சொன்னான், ஒரு தாளந்தை பெற்றவன், ஆண்டவரே நீர் வைக்காத இடத்துல எடுக்கிறவனும் தூவாத இடத்துல சேர்க்கிறவனுமா இருக்கு, அதனால உண்மை குறித்து நல்லா தெரியும், அதனால நீர் கொடுத்த அந்த ஒரு தாளத்தை என்ன செய்தேன், புதைச்சி வச்சிருக்கேன், தான் உன்னுடைய பணத்தை நீர் எடுத்துக்கொள். அவன் சரியா தான் செய்திருக்கான், தப்பே செய்யல இல்லையா, அதை காண படிக்கல, தொலைச்சி போடல, எதுவுமே பண்ணல, கொடுத்ததை கொண்டு கொடுக்குறாரு, நீ கொடுத்தீர் இந்த எடுத்து, அவனும் சரியா தான் செய்யறான், தப்பே செய்யல. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது,
ஆண்டவர் அவனிடத்திலிருந்து பறித்து அதை அதிகமாய் சேர்த்தவனிடத்துல கொடுத்துட்டு அவனை கொண்டு எங்க போடுறாரு? இருளும் கற்கடைப்பும் உள்ள இடத்துல போடுறார். அப்ப கர்த்தருக்காய் அநேகத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். கர்த்தருக்காய் அநேக பாடுகளை பிரயாசங்களை நாங்கள் பட்டிருக்கிறோம். கர்த்தருக்காய் அநேக தியாகங்களை செய்திருக்கிறோம். அநேக விருப்பு வெறுப்புகளை நாங்கள் இப்ப கிடையாது, ஆரம்ப நாட்களில் ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனா இப்ப நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் மறுபடியும் திரும்பி பார்த்தா இன்னைக்கு தேவ சித்தத்தை செய்கிறதை காட்டிலும் நம்முடைய சுய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் மாறினோம். கேட்ட ஒரே ஒரு காரணம் என்ன சொல்லுவோம்? வேத வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், இது ரெண்டு மட்டும் செய்யணும், இது மட்டும் செய்யணும், இது மட்டும் போதும். பிதாவே பிதாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டான். தேவ சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்கு வரும். அப்ப நம்மை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உத்தியோகத்தை, வேலையை சரியாய் செய்கிறவன் தான் பரலோகம். தேவன் வரும்பொழுது எஜமான் வந்து நம்மிடத்துல கேட்பாரு. அக்காட்ட கேட்கிற கணக்குக்கு அக்கா பலன் கொடுக்கணும், பதில் கொடுக்கணும். ஜிஷுட்ட வந்து கேட்கிற கணக்குக்கு ஜிஷு பணம் கொடுக்கணும். அப்பாட்ட கேட்டுக்கிறது, அம்மாட்ட கேட்டுக்கிறது, அண்ணன்ட்ட கேட்டுக்கிறது சொல்ல முடியும். என்னட்டு கேட்கிற கணக்கு நான் தான் பதில் சொல்றேன். அதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். நான் நேற்றைய தினத்தில் கற்ற சில காரியங்களை நான் உங்களுக்கு மத்தியில் வைத்து முடிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த பூமியில உலகத்தில் இன்று 800 கோடி ஜனங்களுக்கு அதிகமாக இருக்கிறார். 800 கோடி ஜனங்களுக்கு அதிகமாக இருக்கிறார். அவர்களே 2 கோடி ஜனங்களுக்கு தான் 2 கோடி ஜனங்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள். அந்த 2 கோடியிலையும் கத்தோலிக்கர்கள், முதன்மையான திருச்சபை, அதாவது ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், இந்த சபைகளில் உள்ளவர்கள், அதுக்கு பிறகு சாதாரணமான கிறிஸ்தவர்கள், கடமைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், அதுக்கு பிறகு உண்மையாய் தேவனை ஆராதிக்கும். அப்படி பண்ணி பார்த்தா எத்தனை வீதம் வருவாங்க, எத்தனை லட்சங்கள் வருவாங்க, எத்தனை ஆயிரங்கள் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. 800 கோடியில 200 கோடி தான் கிறிஸ்தவர்கள். அதுலேயும் 2.75, அதாவது 275 கோடி ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து பேரே கேள்விப்பட்டது கிடையாது. எவ்வளவு? 275 கோடி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துனா யாருன்னு சொல்லி தெரியாது. இந்த பூமியில இருக்கலாம் 600 கோடி ஜனங்கள் கிறிஸ்துவை, அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். அதே போலதான் இலங்கை தேசத்தை எடுத்து நீங்க சொன்ன பாருங்க, 2.5 கோடி ஜனங்கள், 2.5 கோடி ஜனங்கள், 2.5 கோடி ஜனங்களில 7.56 வீதம் தான் கிறிஸ்தவர்கள். சரியா? 10 வீதம் கூட கிடையாது. அதுல அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளதான் கத்தோலிக்கர் வருவாங்க, மெத்தடிஸ்ட் வருவாங்க, ஆங்கிலிக்கன் வருவாங்க, பேப்டிஸ்ட் வருவாங்க, மற்ற திருச்சபைகள் வந்து ஆவிக்குரிய சபைகள் அதுக்குள்ளதான் வருவாங்க. ஆவிக்குரிய சபைகள் தான் நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஆண்டோட வருகையில போவோம்னு சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை பேர் போவோம்? இதுதான் நம்முடைய இன்றைய நிலை. இப்பேற்பட்டதான நிலையிலே நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டது? எனக்கு கொடுத்த வேலையை நாங்கள் சரியா செய்யறோம். ஆண்டவர் சொல்றார், உலகெங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவி போயன்று எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை நான் சொன்னேன். எருசலேம் என்ன, சமாரியா என்ன, யூதேயா என்ன, அப்படி. எருசலேம்னா அங்க அந்த பூகோளத்து ஜியோகிராபிக்கல் ஜெருசலத்தை குறித்து ஆண்டவர் பேசுறது. நம்மோடு கூட நம்முடைய சொற்கள், சொந்தங்கள், நம்முடைய சிநேகங்கள், உங்கள் சொன்னா 30 நாள் அந்த தம்பியை வீட்டில் வச்சுட்டு ஆண்டவர் குறித்து சொல்லி நமக்கு கிடைக்கிறதான எத்தனை வருஷம் நான் ஒரே வேலைநிலத்தில் வாழ்றோம். எத்தனை பேர் ரட்சிப்புகளை நான் நடந்திருக்கோம். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரே நாம படிச்சவங்க எத்தனை பேர் இருக்கோம். எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கோம். கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் என்னுடைய குடும்பத்துல உறவுகள் இருக்கிறாங்க, இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க எத்தனை பேருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பாரு. அந்த நேரத்தில் கணக்கு நீங்க
சொல்லுகிறதுக்கு ஆயத்தமாயிரு. ஏன்னா உங்களை நம்பி கர்த்தர் ஒவ்வொருவரையும் கொடுத்திருக்கிறார். உங்களை உக்ரானக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பில்லி கிராம் என்று சொல்லப்படுகிறதான தேவ மனுஷன் மறிச்சு போனார் போன வருஷம். அவருடைய ஊழிய நாட்களிலே 227 மில்லியனுக்கு ஆண்டவரை அவர் சுவிசேஷம் சொல்லி 227 மில்லியன் ஜனங்களை கர்த்தருக்கு நேராக நடத்தியிருக்கிறார். சாதித்த ஒரு மனுஷன். நீங்க சொல்லலாம் அவரு ஒரு பெரிய பிரசங்கி அப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம், உண்மைதான். ஆனா அந்த பெரிய பிரசங்கியா வந்து தேவனுக்கு 227 மில்லியன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதுக்கு அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார். நியூயார்க்ல தொடர்ச்சியாய் 16 நாட்கள் அவரு ஒரு குருசைட் நடத்திருக்கிறார். அப்போ 16 நாட்கள் குருசைட் நடத்தணும்னா 16 நாட்கள் வீட்டை விட்டு வெளியில இருந்திருக்கிறார். தேச தேசமா போய் ஊழியம் செய்கிறார். அத்தனை அவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை விட்டு சென்றிருக்கிறார், பிள்ளைகளை விட்டு சென்றிருக்கிறார். CNN ஒருத்தரும் அவர் பேட்டி கண்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களை எல்லா உலகமும் அறிஞ்சிருக்கிறதே, உங்களுடைய செய்தியை எல்லா தேசங்களும் கேட்கிறாங்களே, நீங்க வைக்கிற மீட்டிங்களுக்கு லட்சம் லட்சமாய் கோடி கோடியாய் ஜனங்கள் வராங்களே, இப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க அமெரிக்காவின் ஜனாதிபதியாய் நீங்கள் வேட்பாளராய் போட்டியிடக்கூடாது அப்படின்னு கேட்டது சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஊழியக்காரனாய் இருக்க விருப்பம் ஒழிய தேசத்தின் ஜனாதிபதியாய் மாறி என்னுடைய ஸ்தானத்தை என்னுடைய நிலையை குறைத்துக் கொள்கிறதற்கு நான் தயாராக இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு தேசத்தின் ஜனாதிபதியாய் மாறுகிறது ஊழியக்காரனாய் இருக்கிறதை காட்டிலும் ஒரு தாழ்மையான வேலை என்று அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இந்த தேசத்தின் ஜனாதிபதியாக வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. அது கிடைக்கவே கிடைக்காது, அது வேற விஷயம். அப்படியே கிடைச்சாலும் அது எனக்கு இஷ்டம் கிடையாது. அதை காட்டிலும் ஒரு கூட்டத்திற்கு ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் ஆண்டவருக்கு உட்காரனாய் அவருடைய ரகசியங்களுக்கு சொந்தக்காரனாய் இருந்து அவருடைய ரகசியங்களை அறிந்து அவருடைய ரகசியங்களை இருதயத்தை அறிந்து மற்றவருக்கு சொல்லுகிறதை காட்டிலும் மேலான காரியம் ஒன்றுமே கிடையாது. எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே உண்மையுமாய் உத்தமமாய் உக்ரானக்காரனாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் வரும் பொழுது என்னையும் உங்களை பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே பிதாவினுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசம். ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லாம் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தை. பெரிய ஊழியக்காரனே, சின்ன ஊழியக்காரனே, நல்ல விசுவாசியே, கெட்ட விசுவாசியே, தசமமா கொடுத்தவனே, கொடுக்காதவனே, ஆண்டவர் அதில் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை பார்க்க நாம பார்க்கிற மாதிரி முகத்தை பார்த்து தீர்ப்பு செய்கிறவர் கிடையாது. உண்மையாய் கர்த்தருக்கு முன்பதாய் இருப்போம் என்று சொன்னால் என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை ஊழியக்காரன். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும். இன்னும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல இது நேற்று தான் எனக்கே தெரியும், இப்படியும் ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது நேற்றைய தினத்தில் 2 காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒன்று ஜெனரேஷன், தலைமுறை, அடுத்து ஜெண்டர். ஜெண்டர் சொன்ன நம்முடைய பால். அதுல சொல்லப்பட்டதான ஒரு தரவு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஒரு 1077 பேர் எடுத்து இந்த கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சர்வே பண்ணியிருக்கிறாங்க 2020 வருஷம். அதுல பைசெக்சுவல், அதாவது சாதாரண உறவு கொள்ளக்கூடியவர்கள் 38% கொழும்புல இருக்கிறாங்க, கொழும்பு டிஸ்ட்ரிக்ட். சரியா? கேன்னு சொன்னா தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஆண்களோடு கூட உறவு கொள்கிறவர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சோதோம் குமோராவின் பாவத்தை செய்தவர்கள் 32%. எங்க? கொழும்பு டிஸ்ட்ரிக்ட். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, என்ன சொல்லுவாங்க அவங்கள நம்ம அரவாணிகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அவங்க ஆனா பெண்ணான்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. அவர்கள் 21% இருக்கிறாங்க கொழும்பு டிஸ்ட்ரிக்ட். லெஸ்பியன்ஸ், பெண்களோடு கூட உறவு கொள்கிறவர்கள் 9%. அதாவது 1877 பேரை வச்சு இந்த சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பைசெக்சுவல் 412 பேர், கே 348 பேர்,
டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதாவது அரவாணிகள் 225 பேர், லெஸ்பியன்ஸ் 92 பேர். இவ்வளவு பேரு பூமியில இருக்கலாம், அதாவது நம்முடைய பட்டணத்துல இருக்கலாம். அப்ப இவங்க எல்லாம் அதாவது 32% 348 பேரு தேவனுக்கு பிரியமில்லாத வேலையை செஞ்சுட்டு பாவத்தை செய்துட்டு அழிந்து போகிறவர்களா இருக்கான். இவங்களுக்கு யாரு ஆண்டவர் குறித்து சொல்றாங்க? லெஸ்பியன்ஸ், பெற்றோடு கூட உறவு செய்கிறவங்க 9% 92 பேர், 1077 பேர்ல 92 பேர் இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு ஆண்டவரை குறித்து யாரு சொல்றது? இவங்களுக்கு யார் உக்கரானக்காரர்கள்? ஆசீர்வாதமா இருக்கிறவங்க, பணம் படைச்சவங்க, அப்படியே அவங்களையே நாங்க தேடி பார்த்து அவங்களுக்கே நாங்க ஆண்டவர் ஊழியத்தை சொல்லிட்டு இருந்தோம் செய்துட்டு இருந்தோம்னா இவர்களை யார் பார்க்கிறது? அதனால உங்களுக்கு நான் அடிச்சுக்கிறேன். வெளியில சந்திரன் சொல்லுங்க, எனக்கு மட்டும் செய்ய முடியாது, என்னால் ஒரு அளவுதான் செய்ய முடியும். நான் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றதா இல்லைன்னா இப்படி அழைத்து தெரிகிறதா? எத்தனை பேர் அழைஞ்சு போயிட்டு இருக்கிறான்? எங்களோட குடும்பங்கள் எத்தனை பேர் அழைஞ்சு போயிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் வரும்பொழுது நாங்கள் எப்படி கணக்கு குவிக்க போகிறோம் தெரியல. இதை சொன்ன சில நேரம் நமக்கு புரியுதில்லை. அதாவது நான் தப்பா தெரியுறவனா இருக்கிறேன். இப்ப பார்த்தாலும் பாஸ் இப்படியே பேசிட்டு இருக்காரு, குத்தி குத்தி பேசுறாரு, தப்பா பேசுறேன். நான் யார்கிட்ட போய் பேச முடியும்? அங்கெல்லாம் இப்ப யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? உலகத்துல இருக்கிறவங்க போய் சொல்ல முடியாது. இப்படி 340,000 பேர்ல 348 பேர் இப்படி பாவம் செய்துட்டு இருக்கிறாங்க, நம்மள்ட்ட போய் சொல்ல முடியாது. பெண்களோடு கூட உறவு வைத்திருக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. இவங்க ஆனா பெண்ணான்னு சொல்லி தெரியாம மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாவம் செய்துட்டு இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. சபையில தான் சொல்ல முடியும், உங்கள்ட்ட தான் சொல்ல முடியும். இப்ப நானும் நீங்களும் குறைஞ்சபட்சம் தேவ சமூகத்தில் இருந்து அவர்களுக்காக ஜெபிக்க செய்யலாமே. வெளியில தான் போய் வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கு சுவிசேஷம் தான் சொல்ல முடியாது, ஜெபிக்கலாமே. ஆண்டவரே உங்களுடைய வெற்றி உங்களுடைய காப்பாற்றும், உங்களுடைய வருகையில இவர்களும் முகமுதான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணலாம். ஏன் செய்யலாம்? நம்முடைய சிநேகிதர், நம்முடைய உறவுகள், என்னோட கூட படிக்கிறவங்க இதுல இருப்பாங்களே இல்லைன்னு எப்படி தெரியும்? போன சில நாட்களுக்கு முன்புதான் கண் பரிசோதனை செய்ய முடியாது போயிட்டு அப்புறம் சுதாரணை சொல்லிட்டு இருந்தேன். அப்ப போயிட்டு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவோம். அந்த இடத்துல யாரும் ஃபோன் பண்ணாங்க ஜெபம் பண்றது. ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு மனுஷன் வந்து கேட்டாரு, பாஸ்ட் கிடைக்குது நான் யாருக்கு நான் தர மாட்டேன் எங்கே இருக்கேன் நான் சொல்லியிருக்கலாமே, நான் ஒரு வெளியில இருக்கிறேன் அப்புறம் ஜெபம் பண்றேன். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் மறுபடியும் நமக்கு கிடைக்காது, மறுபடியும் கிடைக்கும். ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வந்து படுத்திருக்கிறார். படுத்த உடனே ஆண்டவர் டேவிட்டே இருக்காங்க, போய் பக்கத்து ரூமுக்கு போய் அந்த பக்கத்து ரூம்ல இருக்கிறவனுக்கு ஜெபம் பண்ணு அவர் சொல்லியிருக்க, ஆண்டவரை இவ்வளோ ஊழியத்தை செய்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ராவா முடிச்சிருக்குது, இப்பதான் நான் வந்து படுத்திருக்கேன், மறுபடியுமா நான் எழுப்பி ட்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு அவனோட கூட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஊழியக்கார் படுத்துக்கிட்டார். மறுநாள் காலையில் எழுப்பி பார்க்கும் பொழுது அந்த ரூம் வாசல் ஒரே கூட்டம், ஜன்னல் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த ரூம்ல இருக்க வாணியப்புல தன்னுடைய ஜீவனை மாய்த்து சூசைட் பண்ணி. அப்ப அந்த ஊழியக்காரர் கதறி எழுதிருக்க, ஐயோ அந்த ஆத்மா மறிக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டோம். ஆண்டவர் ராத்திரி முழுக்க என்ன சொன்னாரு, போய் பேசு. நான் போய் பேசாதபடி நான் என்னுடைய தூக்கத்தை, என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய உடல் அசதியை பார்த்து நான் அப்படியே இருந்துட்டேனே, இந்த ஆத்மா மறிக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன்னு சொல்லி கதறி இருக்காரு. அப்ப கதறி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த நாள் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நாளைக்கு நான் நீங்கள் ஜீவனோடு கூட இருப்போமான்னு சொல்லி நமக்கு தெரியாது. நான் ஜீவனோடு கூட இருப்பேன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். இந்த நாளில் ஆகியும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த மாசம் ஆரம்பிச்சு 31 நாள் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு மாசம் அப்படியே கடந்து போகும். இந்த வருஷம் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு. ஆனால் நீங்க கர்த்தருக்காக என்ன செய்ய? அன்னைக்கு கூட நான் சொன்னேன்,
சில சபைகள்ல பேசிட்டு இருக்கிறான், ஒரு ஆத்மா சபை விட்டு வெளியே போயிருச்சுன்னு சொன்னா, ஆத்மா வெளியே போயிருச்சு என்ற அந்த அங்கலாய் போய் காட்டலாம். ஐயோ தசம்பா இவ்வளவு குறைஞ்சு போயிருச்சு. அதுதான் அவருடைய கணிப்பு, அதுதான் அவருக்கு முக்கியம். இந்த ஆத்மா எங்க போகிறது? இவ்வளவு சத்தியம் பேசுற சபையிலேயே நாம் இன்னும் கர்த்தருக்கு உண்மைதாய் சரியான உக்ரானக்காரலா இல்லாத பட்சத்திலே, வசனமே இல்லாத இடத்துல, அல்லது தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வருகை குறித்து பேசாத ஸ்தானங்களில் அந்த சபைகளின் நிலைமை என்னவா இருக்கிறது யோசிப்பார். கர்த்தர் வரும் பொழுது, அவருடைய வருகை பொழுது நான் நீங்கள் அவர் முன்பதாய் நிற்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். என்னை நம்பி எங்களை நம்பி கொடுத்திருக்கிற குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்களுடைய தெரு ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய தேசம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மால முடிந்ததை நாம் செய்வோம். மிகுதியானதை கர்த்தர் பார்க்கிறோம். ஆண்டவர் வரப்படுது, அவர் உண்மைதான் நிற்கத்தக்கதான உண்மையும் உத்தவமுள்ள உக்ரானக்காரராய் கர்த்தர் என்னை உங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபித்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த மாசம் போட்டு இன்னோடு முடிஞ்சது. இந்த மாசம் 31 நாட்கள், ஒரு மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. வருகிற மாதத்தில் ஆகி கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவையும் பரலோகத்துக்கு நேராய் நாங்கள் இந்த சபைக்கு கொண்டாங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ரட்சிப்புக்கு நேரம், கர்த்தருக்கு நேரம், பரலோகத்துக்கு நேரம் நடத்த முடியாதுன்னு சொல்லுவேன். ஆண்டவர் இந்த சபைக்கு எத்தனை பேரை வச்சிருக்கிறாங்களோ அத்தனை பேர் நாங்கள் தலைகீழ நின்றாலும் அதுக்கு மேல ஒன்றுமே நடக்க போறது. தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் மீதியான காரியங்களை செய்வோம். எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களை ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியே கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி இந்த சுதாரங்களை ஜெபத்திலே நடக்கும்.